தேர்தல் முடிஞ்சு எப்போ ரிசல்ட் வரும் அப்படிங்கிற ஒரு பதட்டம் எல்லாருக்குமே இருக்குது. யார் அடுத்தது ஆட்சிக்கு வரப்போகிறா? டிஎம்கே மீண்டும் ஆட்சிக்கு வருமா? அதிமுக ஆட்சியை கைப்பற்றுமா? இல்லை விஜயனுடைய டிவிகே முன்னணிக்கு வருமா? விஜய் ஆட்சிக்கு வருவாரா? அப்படிங்கலாம் பலதரப்பட்ட பேச்சுக்கள் ஒவ்வொரு டீ கடையிலையும், ஒவ்வொரு பஸ் ஸ்டாப்லேயும், ஒவ்வொரு இடத்துலையும், பொதுவான இடங்கள்லையும் பார்க்க முடியுது, கேட்க முடியுது. ஸோ மே 4ஆம் தேதி வரைக்கும் எல்லாருக்கும் ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலை. அடுத்து என்ன நடக்க போகும்? பஸ்ஸில் போனால் என்ன கேட்குறாங்க, ஆட்டோவில் ஷேர் ஆட்டோவில் போனால் இதான் கேட்குறாங்க, ரோட்டில் வந்தால் இதான் கேட்குறாங்க. ஸோ எல்லா இடத்துலையும் இதை பற்றியே ஒரு பேச்சு இருக்குது. காரணம் இந்த தேர்தல் ஒரு வித்தியாசமான தேர்தல். வழக்கத்துக்கு மீறிய ஒரு வாக்குப்பதிவு. அந்த வாக்குப்பதிவின் பலனாக யார் யாருக்கு வரப்போகிறா, யாருடைய வாக்கை யார் வாங்கியிருக்கா, யாருடைய வாக்குகளை யார் தட்டி பறிச்சிருக்கா, என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கும். இந்த சூழ்நிலையில் சரியான நேரத்தில் சரியான ஒரு மகிழ்ச்சியான விஷயம் தாவேக்காவுக்கு வந்திருக்கு. இன்றைக்கி அந்த மகிழ்ச்சியில் தான் பனையூர் ஆஃபீஸில் ஒரு அற்புதமாக நம்ம கட்சி தொண்டர்களோட விஜய் ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு மீட்டிங் நடத்தியிருக்காரு. ஆக்சுவலாக விஜயனுடைய அந்த நாமினேஷன் ஃபைல் பண்ணார் இல்லையா, அந்த தேர்தல் வேட்புமனு தாக்கலின் போது தன்னுடைய சொத்து கணக்கை பற்றி சொல்லணும். அந்த சொத்து கணக்கில் தன்னுடைய மனைவி மற்றும் குடும்பத்தாருக்கு 12.60 லட்சம் ரூபாயை, அதை 12,60,00,000 கடனாக கொடுத்துருக்கதா ஒரு தகவலை சொல்லியிருந்தார். இந்த தகவல் முன்னுக்கு பின் முரணாக இருக்குது. இது உண்மையை மறைக்கிற மாதிரி இருக்குது. ஏற்கனவே திரு விஜய் அவர்களுடைய மனைவி சங்கீதா விவாகரத்து கோரி நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருக்கிற நிலையில் இவர் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை, தேர்தல் அவருடைய அதிகாரிகளை ஏமாற்ற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு அப்படின்னு ஒரு புகாரை பெரம்பூர் பகுதியைச் சேர்ந்த வெங்கடேசன் அப்படிங்கிற ஒருத்தர் சென்னை ஹைகோர்ட்டில் ஒரு வழக்கு தாக்கல் பண்ணியிருந்தார். அந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்ற ஒரு அமர்வு இன்று அந்த வழக்கை விசாரித்து இந்த வழக்கு ஒரு அடிப்படை இதுக்கு ரொம்ப முரணாக இருக்குது அப்படின்னு சொல்லி அதை ஒட்டுமொத்தமாக அந்த வழக்கையே, அவர் தொடர்ந்த வழக்கையே தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருக்காங்க. இதில் ஒன்றும் மறைக்கிறதுக்கோ இதுக்கோ வேலை இல்லை அப்படிங்கிற மாதிரி தகவலும் சொல்லியிருந்தார். அதே போல் ஒரு கல்வி நிறுவனம் என்ஜிஓக்கு 20 கோடி அளவுக்கு விஜய் கொடுத்துருக்காரு, அதோட விவரங்களும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். ஸோ அவர் சொத்து வாங்கினதை பற்றி சொல்லலை, வேறு ப்ராப்பர்ட்டி வாங்கினதை பற்றி சொல்லலை. ஒரு கல்வி நிறுவனத்துக்கு 20 கோடி ரூபா கொடுத்துருக்கார் அப்படின்னா அந்த கல்வி நிறுவனத்துக்கு தானமாக கொடுத்துருக்கார். ஸோ பசங்க படிக்கிறதுக்காக கொடுத்துருக்கார். தன்னிட்ட இருக்க பணத்தை ஒரு பிறருக்கு கொடுத்தா அது வள்ளல் தானே, அந்த கொடை வள்ளல் குணத்தை தான் அவர் பண்ணியிருக்கார் விஜய் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை தான் ஏற்படுத்த இன்றைக்கி நீதிமன்றமும் முயற்சி பண்ணியிருக்கு. நிச்சயமாக இந்த ஒரு தீர்ப்பு விஜய்க்கு ரொம்பவே சாதகமாகவும், தேர்தல் ரிசல்ட்டுக்கு முன்னாடி இந்த மாதிரியான ஒரு தீர்ப்பு உண்மையிலே விஜய்க்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு தீர்ப்பாகவும் அமைஞ்சிருக்கு. ஸோ டிவிகே தொண்டர்களுக்கு இது ஒரு அற்புதமான ஒரு மகிழ்ச்சியை கொடுத்துருக்கு. ஸோ ஒரு முக்கிய நிர்வாகிகள் சிலர் இன்றைய தினம் பனையூரில் இருக்கக்கூடிய டிவிகே தலைமை அலுவலகத்தில் விஜய் மீட் பண்ணார். அவர் சோஃபாவில் உட்காந்துக்கிட்டு பக்கத்தில் அந்த பையன் ஒருத்தர் சின்ன பையனை கூப்பிட்டு மடியில் உட்கார வச்சு பேசின அந்த காட்சிகள்லாம் சோசியல் மீடியாவில் பயங்கர வைரலாக போயிட்டுருக்கு. ஸோ ஒரு கம்பீரமாக உட்காந்துட்டு இருக்கார் பாருங்க அப்படின்னு சொல்லி டிவிகே ஃபேன்ஸ் டேக் பண்ணி அந்த வீடியோவை பயங்கர வைரல் ஆக்கியிருக்காங்க. இதற்கிடையே பார்த்தீங்கன்னா விஜய் 233 கேண்டிடேட்டுக்கும் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் எடுத்து கொடுத்துருக்காரு. இன்றைய தினம் எல்லாரும் தங்கள் தொகுதிக்கு போய் அங்கே இந்த ஸ்ட்ராங் ரூம் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கும், அதாவது ஒரு கல்லூரியில் அந்த தொகுதியில் பதிவான எல்லா ஓட்டுகளையும் அந்த மெஷின்ஸ் ஃபுல்லாக அங்கே வச்சு சீல் பண்ணியிருக்காங்க இல்லையா, அந்த இடத்த போய் விசிட் பண்ணுங்கள். அங்கே பாதுகாப்பு எப்படி இருக்குன்னு பாருங்கள். அங்கே வேறு என்னென்ன குடை இருக்குது, என்ன பிரச்சனை இருக்குது, சிசிடிவி கேமரா இருக்கா, எத்தனை பேர் பாதுகாப்பில் இருக்காங்க, அங்கே என்னென்ன வேணும், அந்த மாதிரி விஷயத்தை பாருங்கள் அப்படின்னு இன்சிஸ்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அது எல்லாத்தையுமே தேர்தல் ஆணையத்தினுடைய நாலேஜுக்கு எடுத்துகிட்டு போயிருக்காரு. அந்த ரிசல்ட் அன்னைக்கு நிறையா ஒரு பாதுகாப்பு ஏற்பாடுகள் வேணும், போலீஸ் பந்தோபஸ்து வேணும். ஒவ்வொரு ரவுண்ட்லேயும் என்னப்படும் அந்த வாக்குகளை சரியாக எங்கள்கிட்ட காட்டி அங்கே பூத் ஏஜென்ட் அதை கணக்கு பண்ணுறதுக்கு டைம் கொடுக்கணும், அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் சொல்லி நிறைய விஷயங்களை கேட்டிருக்காங்க. ஸோ தேர்தல் ஆணையமும் நாங்கள் அதை நிச்சயமாக பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி உத்தரவாதத்தை கொடுத்துருக்காங்க. ஸோ தேர்தலுடைய அந்த ரிசல்ட் நியாயமாகவும் நேர்மையாகவும் நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை எல்லா டிவிகே கேண்டிடேட்டும் கேட்டிருக்காங்க. விஜயனுடைய அறிவுறுத்தலின்படி இன்றைய தினம் லைலா கல்லூரிக்கு வில்லிவாக்கம் தொகுதி
வேட்பாளராக இருக்கக்கூடிய ஆதவர்ஜனா வந்து விசிட் பண்ணார். பார்த்துட்டு அங்கே இருக்கிற பாதுகாப்பு ஏற்பாடுகள்லாம் பார்த்துட்டு பேட்டி கொடுத்தாரு. ஏன்னா அந்த தொகுதியில் தான் வந்து பெரம்பூர் தொகுதியினுடைய வாக்குகள் இருக்குது, அதே போல் ஆயிரம் விளக்கு தொகுதியினுடைய வாக்குகள் இருக்குது, வில்லிவாக்கம் வாக்குகள் இருக்குது, கொளத்தூர் வாக்குகள் இருக்குது. இப்படி எல்லாருடைய வாக்குகளும் பதிவான வாக்குகளும் அங்கே இருக்கிறதுனால அதீத பாதுகாப்பு அங்கே போட்டிருக்காங்க. நிச்சயமாக வேறு எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் இருக்கக்கூடாது. ரொம்ப நேர்மையாகவும் நியாயமாகவும் அதே நேரம் அமைதியாகவும் இந்த கவுண்டிங் இருக்கணும். அந்த கவுண்டிங் அன்னைக்கு வேறு எந்த விதமான பிரச்சனை இருக்கக்கூடாது. ஏன்னா கவுண்டிங் இந்நேரத்துக்கு ரிசல்ட் தெரிஞ்சிடும். ஸோ யார் தமிழகத்தினுடைய அடுத்த முதல்வர் அப்படிங்கிற அந்த விஷயம் மே மாதம் 4ஆம் தேதி தெரிஞ்சிடும். இன்னும் ஒரு 4-5 நாட்கள் தான் இருக்குது. அப்படிங்கிறதுனால அந்த ஒரு எல்லாருக்கும் ஒரு உள்ளூர ஒரு அந்த டென்ஷன், சந்தோஷம், பயம் எல்லாத்தையும் பார்க்க முடியுது. ஸோ இந்த நாட்கள் விரைவில் ஒரு அந்த 4ஆம் தேதி வந்து எல்லாருக்குமான ஒரு மகிழ்ச்சியான செய்தி இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். நன்றி.